ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது எந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நாங்கள் அட்டன் பண்ணலாம், எந்த ஏஜ் தாண்டி இருந்தால் எங்களால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி படிக்க போகிற மாணவர்களுக்கு நம்ம சைடில் இருந்து டிஎன்பிசி படிக்க நான் என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற அனைத்து ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு தரேன். அதோட விலை பார்த்தீங்கன்னா 49 ரூபா மட்டும்தான். 6 முதல் 12ஆம் வகுப்பு உள்ள இருக்கிற தமிழ், ஓல்டு புக், நியூ புக், சயின்ஸு, சோஷியல் புக், அவுட் சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் மற்றும் கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோ கூட போயிடலாம். இப்போ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 2026 நடக்க போகிற எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறோம். அதாவது ஏஜ் லிமிட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1/7/2026 இந்த ஏஜ் லிமிட்டை ரெஃபரன்ஸ் டேட்டா வச்சு தான் கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 18 வயசு ஆக போகுதுன்னா 1 ஜூலை, இது ஜூலை 2026 அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கணக்கு பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஃபரன்ஸ் டேட். அந்த டேட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏஜுக்கு தாண்டி அவங்க 18 வயசு இருக்காங்களா, இல்லை இந்த ஏஜ் தாண்டி அதிக வயசு போயிட்டாங்களா, அவங்களால அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மாறும். அதாவது நான் இப்போ விவோ போஸ்டிங் தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த ஏஜ் லிமிட் இருந்தால் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது 18 வயசு கீழே இருந்தால் தான் 18 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் தான் கிடைக்கும். 21 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லா போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்மள வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது விஓ ஆஃபீஸராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆக வேண்டிய வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கே நீங்கள் தகுதியற்றவர்கள், தகுதி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி மீதி இருக்கிற போஸ்டிங்க்கு 18 வயசு போதும். அது எந்தெந்த போஸ்டிங் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த வயதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் விவோ ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 21 தான் இருக்கணும். அதாவது இது நார்மலாக சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட் இருக்கணும், எந்த ஏஜ் லிமிட் தாண்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போது உங்களுக்கு மினிமமாக இருக்க வேண்டிய ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 பிஓவுக்கு. அதிகமாக இருக்க வயது பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருந்தால் வயது இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நார்மல் நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். விவோ எக்ஸாமு, விவோ வேலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது யாராவது டிசபிலிட்டி பீப்புள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏற்று கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஏற்றி கொடுத்து 42 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுத முடியும். அது இல்லாமல் வேலையை பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். எந்த ரெஃபரன்ஸ் டேட் கனெக்ட் பண்ணி அவங்க 42 வயதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவங்களால எழுத முடியும். அதுவே அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ஆர்மி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 வயது பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஏஜ் லிமிட் ஆனது இருக்குது. அதாவது அவங்க 50 வயது வரைக்கும் அவங்களால எக்ஸாம் எழுத முடியும். அதுவே நம்ம கணவரை இழந்த நம்ம தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37, அதாவது 37 வயது வரைக்கும் அவங்களால பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது எழுத முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரூல்ஸ். மற்றபடி நீங்கள் விஓ போஸ்டிங் வேணும்னா மட்டும்தான் உங்களுக்கு 21 வயது. மற்றபடி ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி 2 இருக்குது. அது இல்லாமல் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 1 இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது. டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, பர்சனல் கிளர்க் இருக்குது, அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட் இப்படின்ற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியிருந்தாலே. ஃபாரஸ்ட் கார்டு போன்ற பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது, ட்ரைபல் யூத் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இப்படின்ற ஒரு பதவி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மினிமமாக 21 வேணும், மேக்ஸிமம் 32. அதுவே நம்ம டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தால் 42, எக்ஸ் சர்வீஸ்மேன் 32 வயது. அதுவே நம்ம விதவை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நார்மலாக. இதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி போகணும்னா இப்போ பிசி, அதாவது பிசி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்ட் வைஸ் போகும்போது அதுவே விஓ பதவிக்கு பார்த்தீங்கன்னா
21 வயது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 32 வயது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் போதுனாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வரும்போது 42 வயது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். 42 வயது வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தால் 52 வயது, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 55, விடோவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 42 வயது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. அதாவது கேஸ்ட் வைஸ் கேட்டகரி பண்ணும்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுவே மற்ற பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பித்தாலே போதும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். அதே தான் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ, அது இல்லாமல் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், கிளர்க்கு, அசிஸ்டன்ட் மற்றும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த வயதுக்கு 18 வயது நிரம்பித்தால் போதும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் இருக்க வயதில் ஓபிசி, பிசிஎம் முஸ்லீமு, எம்பிசி போன்ற பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டகரிக்கு 34 வயது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும். அதாவது கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம 2 அது மேலே பார்க்கும்போது ஜென்ரலில் பார்க்கும்போது 32, கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 34. அதுவும் எஸ்சி மற்றும் எஸ்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நம்ம அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 44 மற்றும் 47. அதாவது ஓபிசியாக இருந்தால் நம்ம ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் வரும்போது 44, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 47. அதுவே எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 55. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் இது 37, வீடியோக்கு வந்து 37. அதே போல் நம்ம ஃபாரஸ்ட் கார்டு அந்த பதவி போல் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது அதில் 37 வயது. அதிகமாக 37 வயதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 21 வயதாக இருந்தால் தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி வந்து 37 வயது, நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் ஆர்மி மெம்பர்ஸ் இருந்தாலும் 34, விடோவாக இருந்தாலும் 37 வயது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஏஜ் கேட்டகரியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அதாவது நீங்கள் குறைஞ்சது 18, 21 அந்த வயதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து எழுதலாம். 32, 34, 42 வயதுக்குள்ள இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். அதனால் யாரும் பயப்படாமல் கடைசி வருஷம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இதுதான் முதல் வாட்டி எழுத போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிவாக படிங்க. என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே படித்தவங்ககிட்ட டவுட்டு கேட்டு படிங்க. என்கிட்ட நிறைய டவுட் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நானும் கிடைச்சா ஒரு 2 வருஷமாக இருந்தால் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் போன வாட்டி நான் அந்த எக்ஸாம்லேயே நான் 130 கேள்விகள் போட்டேன். ஒரு 20 கேள்விகள் போட முடியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாண்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கும் போல படிக்க முடியலனால நான் ஒரு ஜென்ரல் பார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து சும்மா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஒரு பர்சன் தான் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன்னா நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்கிட்ட என்ன நோட்ஸ்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட நோட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போன வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வேணால் வந்து வாங்கிக்கோங்க. ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் போட்டால் போதும், கண்டிப்பாக என்னோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தா தெரியுது. வேணும்னு நினச்சிங்கன்னா ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ இதை முடிக்கலாம். வேறு என்ன டவுட்டாக தான் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.